அனைவருக்கும் பசுமை வணக்கம். இந்த வனம் அமைப்பு ஏன் இதை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் சொன்னீர்கள். இப்போது பீரியாரிட்டி ஆஃப் ஒர்க், எதற்கு நம்ம நிறைய காலையிலேருந்து தூங்கும் வரை வேலை பார்க்குறோம், அதில் எந்த வேலைக்கு முன்னுரிமை கொடுப்பது பீரியாரிட்டி அப்படின்னு பார்த்தா, நாங்கள் முதல்ல மரம் வளர்த்தால்தான் அதுதான் பீரியாரிட்டின்னு நினச்சோம். மரம் வளர்த்துட்டா நல்லா மழை பெய்யும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழும் என்று நினைத்து மரத்தை வளர்ப்பதற்கான முயற்சி எடுத்தோம். ஆனால் செல்ல செல்ல காலம் செல்ல செல்ல எங்களுடைய அனுபவங்கள் வளர வளர முதல்ல மண்ணை வளப்படுத்தணும் அப்படிங்கிறது இப்போ கடைசியாக இந்த 10 ஆண்டுகளில் தெரிஞ்சிருக்கிறோம். ஏன் மண்ணை வளப்படுத்த வேண்டும் என்றால், மண்ணை வளப்படுத்தினால்தான் மரம் வளரும், மரம் வளர்த்தால்தான் பல்லுயிர்களும் பெருகி எல்லாம் நல்லா இருக்க முடியும். அப்போது மண் ரொம்ப ஆதாரமாக இருக்குது. இப்போ மண்ணினுடைய வளம் குறைந்து விட்டது என்பதற்கு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் பைக்லேயே உலகத் தலைவர்களை பூரா போய் சந்திச்சுட்டு வந்தார். எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் அவர் அவ்வளோ ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தார்னா, நம்ம கெமிக்கல் ஃபார்மிங்க்கு முன்னாண்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்புன்னு வச்சுங்க, மண்ணில் உயிர்த்தன்மை 4% இருந்தது. இப்போது 0.4% ஆயிடுச்சு. வி ஆர் கம்மிங் டிப்பிங் பாயிண்ட். இப்போது இதனால் என்ன நடக்குதுன்னா, இப்போ பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும், முன்னெல்லாம் இந்த ஃபெர்டிலிட்டி சென்டரு இவ்வளவு இல்லை. இப்போ வீதிக்கு வீதி ஃபெர்டிலிட்டி சென்டர், இந்த கருத்தரிப்பு மையங்கள் வீதிக்கு வீதி ஆயிருக்கு. இது முதல் இல்லை, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை. மண்ணில் மலடாயிட்டே வர்றதுனால மனிதர்களும் மலடாயிட்டே வர்றாங்க. இதுதான் உண்மை. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், கோடி கோடியாக செலவு பண்ணி எல்லாம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி ஊரெல்லாம் அழைச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அவங்களுக்கு குழந்த பிறக்கணுமே. அப்போது குழந்த பிறக்கலைன்னா அத்தனை செயலும் வேஸ்ட்டாக போயிடும். அப்போ இந்த மண் வளத்தை பெருக்குவதற்கு தம்பி ராம் பிரசாத் சொன்னது போல் ஒரே தீர்வு திருப்பூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. அது இந்த டையிங் அசோசியேஷனும் இந்த சைசிங் அசோசியேஷன் கிட்ட தான் அந்த சாவி இருக்குது. இப்போ அதை கண்டுபிடிச்சிட்டோம். எங்கே பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிட்டோம், அந்த பிரச்சனைக்குரிய தீர்வும் தெரிஞ்சிட்டோம். இப்போது சிந்து பரமசிவன் தான் அதுக்கு இப்போது ஒருங்கிணைப்பாளராக இருந்து எங்களுக்கு உதவி செய்யணும். இப்போது சென்ற வாரம் டையிங் அசோசியேஷன் தலைவரை வர சொல்லி, இப்போ இந்த கண்ணில் அந்த அவங்க பாய்லரில் விறகு போட்டு எரிக்கிறாங்க. இந்தியாவிலேயே அதிகமாக விறகு எரிக்கிறது நம்ம திருப்பூர் மாவட்டம்தான். இங்கே தான் ஆயிரக்கணக்கான பாய்லர்கள் இருக்குது. ஆயிரக்கணக்கான லோடு விறகுகளை டெய்லி எரிச்சிட்ருக்குறோம். இப்போ அதை சாம்பலாகிறதுக்கு முன்னே கரியாக பண்ணி அந்த கரியை நிலத்தில் போடணும். இந்த நிலத்தில் போட்டோம்னா மண் மீண்டும் வளமாய்க்குது. அதை பற்றிய விவரமெல்லாம் ராம் பிரசாத் ஒரு சாயில் சயின்டிஸ்ட்டுங்க. அவர் விட்ட பேசிகிட்டே இருப்பார் மத்தியானம் வரைக்கும். நாங்கள் தான் பிடிச்சி கீழே ஒரு ஆர்வத்தை அவரை தனித்து வச்சுருக்கிறோம். அவர் பேச போகிறார். வருகிற வான்மலை கூட்டத்தில் அவர் பேச போகிறாரு. அவசியம் நீங்கள் அது அவருடைய பேச்சை கேட்கணும். அவர் பள்ளியில் படிக்கிற காலத்துலேயே அப்துல் கலாம்னு பட்டப்பேர் வாங்கினவர். ஏன்னா ஆசிரியரே அப்துல் கலாம்னு கூப்பிட்டு அவ்வளவு மாதிரி அது மண்ணின் பற்றி அவ்வளவு விஞ்ஞானத்தை நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு வருகிற வான்மலை கருத்தரங்கில் அதை பற்றி பேச போகிறார். ஜனவரி 31 வருகிற வான்மலை கூட்டத்தில் ராம் பிரசாத் பேச போகிறாரு. இப்போ நாங்கள் ஒரு பரிசோதனைக்கு இப்போ ஒரு 22 டன் கறி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறோம். அது விவசாய நிலங்களுக்கு. ஏன்னா விவசாயம் இப்போது வழக்கறிஞர் சங்க தலைவர் நான் இயற்கை விவசாயம் பண்ணுறேன்னு சொன்னார் அவர் ஈஸ்வரமூர்த்தி.
நீங்கள் அதையெல்லாம் போய் சாப்பிட்டதுக்கப்புறம் பாருங்கள். அவர் வந்து செய்முறை விளக்கம் சொல்கிறதுக்கு தான் அந்த தம்பி வந்திருக்கிறாங்க. அவங்க ரூட்ஸ் நிறுவனத்தினுடைய அக்ரிகல்ச்சர் கன்சல்டண்ட்டாக இருக்கிறாங்க. ஒரு சயின்டிஸ்ட் அவர். அதனால தான் அவரை நாங்கள் அங்கே ஹைதராபாத் கூப்பிட்டு போனோம். அது மாதிரி நிறைய சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டு போனோம். அதில் இவரும் ஒருத்தர். இப்போ அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அவர் வந்து அந்த கறியை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து இங்கே இப்போ ஒரு 22 டன்னு கொண்டு வந்து வச்சுருக்குறோம். இது வேணுங்கிறவங்க எடுத்துகிட்டு போகலாம். அதுக்குரிய செய்முறை விளக்கமெல்லாம் ஆர்வம் இருக்கிறவர்கள் அவரோடு சேர்ந்து அந்த எப்படி பதப்படுத்துவது என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இப்போது எந்த ஒரு அமைப்பு வளர வேண்டும் என்றால் 2 சக்திகள் வேண்டும். ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று மனித வளம். மேன் பவர் அண்ட் மணி பவர், இந்த 2 சக்கரங்கள் ஒரு அமைப்பு வளர வேண்டும் என்றால் இந்த அமைப்பு கண்டிப்பாக ஒரு மக்கள் இயக்கமாக வளரணும். வளருவதற்கு எது ஒன்றாலும் பணம் வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த அமைப்பில் நாங்கள் எங்கள் இணைச் செயலாளர் கூப்பிட்டு போனார் குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் 1ஆம் தேதி அன்னைக்கு. அப்போது ஒரு கோயில் 30 கோடியில் கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் கேட்டேன், என்ன 30 கோடியில் கட்டுறீங்களே, இது பணத்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நாங்கள் ஒருத்தர்கிட்ட கமிட்மெண்ட் வாங்கிக்குவோங்க, அப்புறம் அவங்களுக்கு எப்போ பிரியுமோ அப்போ கொடுப்பாங்க, எப்படியோ கும்பாபிஷேகத்துக்குள்ளே கொடுத்தா போதும்னு சொல்லி வாங்கிக்குவோன்னு சொன்னார். ஒரு சாதாரண ஒரு விவசாயி குடும்பத்தை சேர்ந்தவர். இப்போ அதே முறையைத்தான் நம்ம வனத்திலையும் கடைபிடிக்கலாம்ட்டு இருக்கோம். மீண்டும் நாம் பிரார்த்தனைக்குள் செல்வோம். அனைவரும் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளவும். அமைதியாக கண்களை மூடி 2 கரங்களை கோர்த்து கொள்ளவும். ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்வோம். அன்னை, தந்தை, ஆசானை வணங்கிக் கொள்வோம். அவர்களுடைய ஆசியை பெற்றுக்கொள்வோம். பணம் அமைப்பின் 480வது வான்மழை வேண்டியும் உலக நலன் வேண்டியும் நடந்த இந்த பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களை அறம் காவலர்களாக இணைத்து கொண்ட வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்களையும், செயலாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களையும், துணைச் செயலாளர் இந்த அமைப்பின் அறம் காவலர் மார்ட்டின் தன்ராஜ் அவர்களையும், பொருளாளர் மகேஷ் அவர்களையும், பூமலூர் மயில்சாமி அவர்களையும், பூமலூர் கார்த்திகேயன் அவர்களையும், பூமலூர் ஜெகநாதன் அவர்களையும், நேச்சர் சர்வ் ஃபுட் பேக் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் திரு பொன்னுசாமி அவர்களையும், பேங்க் ஆஃப் பரோடா முதுநிலை மேலாளர் திரு சந்திரகாந்த் அவர்களையும், ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகை புரிந்திருக்கும் மெக்கானிக்கல் மைன்ஸ் பொங்கலூர் சுபாஷ் அவர்களையும், சாயில் சயின்டிஸ்ட் திரு ராம் பிரசாத் அவர்களையும், புள்ளியியல் துறை திரு வனம் அமைப்பின் புள்ளியியல் துறை இயக்குனர் திரு கணபதி சுப்புரத்தினம் அவர்களையும், இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கும் இந்த அமைப்பின் பொருளாளர் விஸ்வநாதன் அவர்களையும், இந்த கூட்டத்தை வழிநடத்திய இணைச் செயலர் ஈஸ்வரமூர்த்தி, அவரோடு இணைந்து பணியாற்றிய 10 பருவ மாணவ பயிற்சியாளர் திரு
சசிகுமார் அவர்களையும், ஊடகத்துறை இயக்குனர் திரு டிஎம்எஸ் பழனிசாமி அவர்களையும், நம் அனைவரின் பெருமதிப்பிற்குரிய இயற்கை விஞ்ஞானி திரு பழனிசாமி ஐயா அவர்களையும், மனிதவள ஆற்றல் இயக்குனர் திரு சேடபாளையம் மணி அவர்களையும், இணை செயலாளர் திரு நடராஜன் அவர்களையும், இந்த பூமிக்கு மறுவாழ்வு கொடுக்கும் ஒரு பெரும் முயற்சியை எடுத்திருக்கும் இந்த அமைப்பின் அறம் காவலர் திரு சிந்து பரமசிவம் அவர்களையும், வனம் அறம் காவலர்கள், இந்த வனத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கும் அனைத்து பசுமை ஆர்வலர்களையும், எல்லாம் வல்ல இறையருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டியும், இந்த கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் குளோபல் கிச்சன் பிரவீன்குமார் மற்றும் ராஜேஷ்குமார் இருவரையும் வாழ்த்தி, இன்றைய கூட்டத்திற்கு அன்னம்பாளிப்பு வழங்கிய தங்கலட்சுமி நடராஜன் அவர்களையும் வாழ்த்தி, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையருளின் திருவருள் பெருங்கருணையாலே நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்யறிவு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற்று மேலோங்கி வாழ எல்லாம் வல்ல இறையருள் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவு செய்வோம். உலக நல வாழ்த்தோடு இந்த கூட்டம் நிறைவு பெறும். அனைவருக்கும் காலை உணவு தயாராக உள்ளது. காலை உணவு உண்டு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பயோசார் என்கின்ற இந்த மண் வளத்தை அதிகப்படுத்தக்கூடிய, மண்ணின் உயிர் வளத்தை அதிகப்படுத்தக்கூடிய செய்முறை விளக்க பயிற்சி உணவு இடைவேளைக்கு பிறகு நடைபெறும். அதில் கலந்து கொள்ள ராம்பிரசாத் அவர்கள் அதை பற்றிய விளக்க உள்ளார்கள். ஒரு 15 நிமிடம் அதை பற்றிய ஒரு விளக்க உரை இருக்கும், செய்முறை பயிற்சி இருக்கும். அதில் ஆர்வம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு உலக நல வாழ்த்தோடு இந்த கூட்டம் இத்தோடு நிறைவு பெறும். அனைவருக்கும் நன்றி.